பிரியமானவர்களே, அணு தின ஜெபத்துக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அணுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக சங்கீதங்கள் புத்தகம் 105 அதிகாரம் 42 வசனம் முதற்கொண்டு 45 மட்டுமாக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தேவரீர் உம்முடைய தாசர்களுக்கு ஆபிரகாம் முதற்கொண்டு ஒவ்வொரு தாசர்களுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த பரிசுத்த வாக்கு தத்தத்தை நினைத்து ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனத்தை களிப்போடும் நீர் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடு கூட நீர் புறப்பட பண்ணுகிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல, நீர் அவர்களுடைய கட்டளைகளை எல்லாம் காத்து ஆண்டவரே அவர்கள் உமது கட்டளைகளை எல்லாம் காத்து நடக்கும்படிக்கு உமது நியாயப்பிரமாணங்களை நீர் அருளி செய்த தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, 45 வசனத்திலே அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்து அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொள்ள நீர் அனுகிரகம் செய்கிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறபடினால் அது எங்களுக்கு பரிசுத்த வாக்கு தத்தமாய், நித்திய வாக்கு தத்தமாய், ஆசீர்வாதமான வாக்கு தத்தமாய் எங்கள் வாழ்க்கையில் விளங்கும்படி நீர் நினைந்தருளி எங்களை ஆண்டவரே குடும்பமாக களிப்போடும் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாகிய ரட்சித்த உம்முடைய ஜனமாய எங்களை கம்பீர சத்தத்தோடு கூட புறப்பட பண்ணி இந்த கர்த்தருடைய நாளிலே தேவ சமூகத்துக்கு நேராய் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை குறித்தும் உம்முடைய பிரமாணங்களை குறித்தும் உம்முடைய உபதேசங்களை குறித்தும் நாங்கள் தியானித்து தகப்பனே நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களை ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென்.